நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். பிலேமோனுக்கு எழுதின நிருபம் பக்கம் 297 புதிய ஏற்பாட்டில் பிலேமோனுக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கிட்டீங்களா? 10-11 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் 13 வசனத்தை திரும்ப ஒரு வாட்டி வாசிப்போம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம். எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த கால வேளையில் என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் ரட்சிக்கப்பட்ட பின்பும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல? உலக சரித்திரத்தை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி? கிமு கிபி. நான் கல்லூரியில் வரலாறு படித்தவனாக, ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதினால் எந்த வரலாற்று ஆசிரியரும் ஆண்டை குறிப்பிடும் போது கிமு அல்லது கிபி என்கிறத சேர்க்காம அவங்க பேசவே மாட்டாங்க. அவ்வளவுக்கு அவர்களுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு தேவ பிள்ளை நம்முடைய வாழ்க்கையை 2ஆக பிரித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை 2ஆக பிரிக்கணும். ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரை பாடுவதற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய லைஃப்பை 2ஆக பிரிச்சோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன், ரட்சிக்கப்படுவதற்கு பின். இந்த பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிலேமோனுடைய புத்தகத்தை குறித்து பேசியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று கூட ரிவைன் பண்ணுகிறேன். ஏன்னா புதிய மக்கள் எல்லாம் இருக்கிறீங்க இல்லையோ. இந்த பிலேமோன் என்கிறவர் ஒரு எஜமான். என்ன நல்லா கவனிச்சுக்கிது. அவர் ஒரு எஜமான். அந்த எஜமானுக்கு கீழே ஒனேசிமு என்கிற ஒரு அடிமை வேலை பார்த்து கொண்டிருந்தார். அந்த அடிமைக்கு பேர் என்ன? ஒனேசிமு என்கிற அடிமை. இந்த ஒனேசிமுடைய கையில் கொஞ்சம் திருட்டு காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்னமோ மொத்தத்தில் எஜமானை ஏமாத்திக்கிட்டு இந்த மனுஷன் நேர போயிட்டாரு, எஜமானை விட்டே ஓடிட்டார். பிறகு அங்கங்கே அப்படி இப்படியெல்லாம் என்னமோ செஞ்சதில் இவர் பிடிபட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார். யாரு? ஒனேசிம். அங்கே ஆல்ரெடி இன்னும் ஒருத்தர் இருக்கிறார், சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டவராக ஒருத்தர் இருக்கிறார். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல். எப்படியோ ஓடி எடுத்து ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் ஜெயிலுக்குள்ளே வச்சும் ஒரு ஆள் பிடி கிடைச்சது போல். ஆகையினால தான் அவர் சொல்கிறார் 1வது வசனத்தில், கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுல் என்று சொல்கிறார். நான் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன். 10வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டவனாக இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிம். அப்போ அவர் சிறைச்சாலையில் இருக்கிறதான நேரத்தில் அவர் ஒனேசிமா பெற்றெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு தாய் தான் சொல்ல முடியும், ஒரு குழந்தை நான் பெற்றெடுத்தேன் என்று. ஒரு திருடன், பழக்க வழக்கங்கள் சரியில்லாத ஒரு மனுஷனை சிறைச்சாலையில் போனாலும் அங்கே வச்சும் இந்த பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, பிடிச்சி சத்தியத்தை சொல்லி அந்த மனுஷனை கிளியர் பண்ணிட்டார். இப்போ அவரை சரிப்படுத்த, அந்த ஒனேசிமை சரிப்படுத்தி விட்டு, இந்த பவுலுக்கு ஏற்கனவே இவனுக்கு எஜமானாகிய பிலேமோனை தெரியும். அந்த ஒனேசிமு வெளியே வர்றதான நேரத்தில் அவருக்கு கையில் இந்த லெட்டரை கொடுத்து விடுறாரு. இந்த லெட்டரை கொண்டு நீ நேர பிலேமோனு கையில் கொண்டு கொடு. அந்த பிலேமோன் எனக்கு என் ஃப்ரெண்டு தான்,
அவர் என்னை ஏற்றுக்கொண்டது போல ஒன்னையும் திரும்ப ஏற்றுக்கொள்வார் என்று கொடுத்த கண்டிதம் தான் இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபம். புரியுதா? புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. இப்போ அந்த இடத்துல தான் அவர் என்ன சொல்றாருன்னா, சிறைச்சாலை இருக்கிற பவுல் பிலமோனை பார்த்து என்ன தெரியுமா சொல்றார்? பிலமோனே, இந்த ஒனேசிமு முன்பே பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஆண்டவரை அறிவதற்கு முன்பு, சுவிசேஷத்தை அவன் அறிவதற்கு முன்பாக, நான் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு முன்பாக அவன் கடன்பட்டவன், உம்மை விட்டு விலகி போனவன், உமக்கு பிரியமில்லாததை செய்கிறவன், உம்மையே ஒருவேளை வேதனைப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்துகிறவன், இப்படிப்பட்டவன் இப்பொழுது இங்கே வந்து விட்டான். சுவிசேஷம் அவனை மாற்றிவிட்டது. எப்படி மாற்றிவிட்டது? பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற்றிவிட்டது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவாரே, ஆனால் என்ன சொல்ல முடியும்? எல்லாரும் இந்த இடத்துல உங்களை போட்டு பாருங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன் நான் மனம் போன போக்கில் வாழ்ந்தேன், சரி. ரட்சிக்கப்படுவதற்கு முன் 24 மணி நேரம் டிவி, சீரியல், சினிமான்னு இருந்தேன், சரி. ரட்சிக்கப்படுவதற்கு முன் கோல் சொல்லி நடந்தேன், சரி. ரட்சிக்கப்படுவதற்கு முன் ஊர் சண்டைக்கெல்லாம் காரணமாக இருந்தேன், சரி. அதெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னேன்னு வைத்துக் கொள்வோமே. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதாவது மாற்றம் உண்டா? ஏதாவது உண்டா? ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும், இவன் முன்னே பிரயோஜனமற்றவன், இப்பொழுதோ என் ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவன். எல்லாரும் என்ன நல்லா கவனிச்சுக்கிறது, எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிறது. பழைய ஏற்பாட்டு சொல்லாத ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டு ரொம்ப கட்டாயப்படுத்துது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கற்பனைகளை சொல்லும்போது சொன்னார், எல்லாரும் என்னையே நல்லா கவனிச்சுக்கிடுது. கற்பனையை சொல்லும்போது சொன்னார், கொலை செய்யாமல் சொல்லுங்க, களவு செய்யாமல் இருப்பாயாக, திருடாமல் இருப்பாயாக. நீ கொலை செய்யாத, களவு செய்யாத, கெட்ட வார்த்தை பேசாத. உலகத்தில் ஒரு கோர்ட்டில் போங்க, தப்பு பண்ணிக்கிட்டு ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கு முன்னால் போறாருன்னா, கோர்ட்டு என்ன தெரியுமா, ஒரு ஆளை மன்னிச்சு விடுறதா இருந்தா சொல்லுவோம், இனி தப்பு பண்ணாத, இனி அதை செய்யாதன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா இயேசு அதை அப்படி சொல்லுகிறவர் கிடையாது. இனி அதை செய்யாத, இன்னும் ஒன்ன செய்யணும்னு தான் சொல்லி அனுப்புவார். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரிகிறது? எப்பா நீ அதை செய்ய, இனி பாவம் செய்யாத, நீ மற்றவனுக்கு போய் சொல்லுன்னு சொல்லுவார். நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காட்டுகிறேன் பாருங்க, வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு காட்டுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் வாங்க பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாம். இதுல இருந்து முன் பின்னு அப்படியே நம்ம பார்த்துக்கோமே. 4வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவைகளாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து மெய்யை பேசணும். அங்க பழைய ஏற்பாடு என்ன தெரியுமா சொல்லிச்சு? நீ பொய் பேசாமல் இருப்பாயாக, அவ்வளவுதானே சொல்லிச்சு. ஆனா இங்க என்ன தெரியுமா சொல்லுது? பொய்ய மட்டும் பேசாம இருக்காத, அதையும் கூட செய், மெய்யை பேசு, உண்மையை பேசு. இதுதான் நம்மை ரெண்டாக பிரிக்கிற ஒரு பார்ட். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் பொய்யை பேசி கொண்டிருக்கலாம். இப்ப சொல்றது அந்த ஸ்பாட்டில் வைத்து நீங்கள் அடுத்ததாக ஒரு காரியத்தை தொடங்க. மெய்யை பேசுங்க, உண்மையை பேசுங்க, பேச ஆரம்பிங்க. அடுத்த வசனத்தில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல்
இங்க கோபம் கொள்ளாதிருங்கள். இங்க கோபம் கொண்டாரு பாவம் செஞ்சிடாதீங்க. அப்படியே உங்களுக்கு எரிச்சல் இருந்தாலும் 6 மணிக்கு முன்னால எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்னாங்க. எப்போ? காலையில் 6 மணிக்கு முன்னால. அதை வளர்த்துடாதீங்க. கோபமே எனக்கு வராதுன்னு சொல்லுகிற ஒரு ஆள் இருக்க பார்க்கட்டு. உங்களுக்கு கோபம் வருதான்னு பார்க்கட்டுமே எனக்கு. ஏன்னா எங்களுக்கு அதை வரத்தணும் தெரியும். யாராவது உண்டா? 1 வயசு குழந்தைக்கே வருது. வாயில் கொண்டு தேவையில்லாமல் கொண்டு அந்த குப்பியை கொடுத்தாச்சுன்னா தட்டி தள்ளுது. 1 வயசு கோபம் வந்துடுது பாருங்க அதுக்கு. ஆனால் கோபம் மாம்சத்திலே வந்துடுது. அதுக்கு அடுத்த பார்ட்டுக்கு நீங்க போயிடாதீங்க. அடுத்த கட்டத்துக்குள்ள போயிடாதீங்க. அப்படியே உங்களுக்கு அந்த கோபம் யாராவது கோபப்படுத்துற மாதிரி இருந்தாலும் ரட்சிக்கப்படுற அடுத்ததாக நீங்க என்ன செய்யணும்னா, அன்னை ராத்திரி ஆண்டவர்கிட்ட பேசி, ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, படுக்கையிலே உம்மை நான் நினைப்பேன். ராத்திரியாக ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நான் கண்ணை மூடி திறக்கிறதான நேரத்தில் இந்த கோபம் வைராக்கி என்னை விட்டு போயிடட்டும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் அது என்னை விட்டு அப்படியே தணிஞ்சிடட்டும் ஆண்டவரே. என்னை விட்டு அப்படியே தணிஞ்சிடட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுவதற்கு முன் நீ கோபப்படாதீங்க. ஓகே, அடுத்ததா என்ன பண்றது தெரியாது. படிப்படியா 28வது வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினால் நலமான வேலை செய்து பிரயாசம் கடவும். எல்லாரும் என்ன கவனிங்க, அங்க என்ன தெரியுமா சொல்லி, திருடுகிற இனி நீ அதைத்தானே சொல்லுவோம். நான் பேசுறது புரிகிறவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாமே. ஏமா திருடுகிறவங்க நீ திருடக்கூடாதுன்னா, டேய் இனிமேல் திருடுன தொலைச்சிருவேன். அதானே, இனி என்ன செய்யாத, திருடாத. ஆனால் புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா சொல்லுகிறது? சபைக்குரிய சட்டம் என்ன தெரியுமா? சபைக்குரிய பிரமாணம் என்ன தெரியுமா? திருடுற இனி நீ திருடக்கூடாது. பிளஸ் இன்னொன்னு நீ செய்யணும். என்ன செய்யணும்? குறைச்சல் உள்ளவங்களுக்கு நீ கொடுக்கத்தக்கதாக உனக்கு உண்டாயிருக்கும்படி நீ நல்ல வேலை செய்யணும். நீ நல்ல பிரயாசப்படணும். நீ ஒழுங்கா வேலைக்கு போனானா. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, முன் பின் என்று அப்படி ரெண்டா பிரிச்சு பாருங்க. நம்ம லைஃப்பை பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டாச்சு. முன்னால திருடனா இருந்தேன், இப்போ திருடவே மாட்டேன். ஆனால் வீட்டிலேயே கிடந்து உறங்குவேன். நான் ரட்சிக்கப்பட்டாயிற்று. முன்னால திருடனாக இருந்தேன், இப்போ நான் யாருக்கும் தொந்தரவு வேண்டாம், யாராவது ஏதாவது தருவாங்களான்னு சொல்லி நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இல்லை, கர்த்தர் அது பிரமாணம் என்னன்னா, முன்னால திருடன், இப்பொழுதும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. ஒரு காரியம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, குறைச்சல் உள்ளவனுக்கு நீங்க கையில கொடுக்கணும். நீங்க மற்ற உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்க பிரயாசப்படுங்க. வேலைக்கு போங்க, வேலை செய்யுங்க, உழைங்க, வேர்வை சிந்துங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே, என்னில் இருக்கிற கோபம் மாறட்டும், கோபம் மாறட்டும், கோபம் மாறட்டும், கோபம் மாறட்டும் என்று நீங்க ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. திருப்பி இப்படி ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே சாந்த குணம் உண்டாகட்டும், சாந்த குணம் உண்டாகட்டும், சாந்த குணம் உண்டாகட்டும் கேளுங்க. எது நல்ல ஜெபமா இருக்கும்? மாறட்டும் மாறட்டும். இதுல இருக்கிற மரத்தை முறிச்சாச்சுக்க, இடம் காலியாக கிடக்கு, வேற ஒன்றை கொண்டு வைக்கணுமே. நம்ம அது மாறட்டும், இது மாறட்டும். ஆண்டவரே, என்னில் இருக்கிற பெருமை மாறட்டும், பெருமை மாறட்டும், ஆண்டவரே எனக்கு தாழ்மை தாங்காப்பா, தாழ்மை தாங்காப்பா, தாழ்மை தாங்காப்பா. மற்றது தானே போயிருமே. எல்லாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். முன் பின் ரெண்டா பிரிச்சு பாருங்க. முன்னாலேயும் பின்னாலேயும் ஆண்டவர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. இனி 29வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும்
பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி இதை சொல்லிடுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சி சொல்லுங்க. கெட்ட வார்த்தை சொல்லுங்க. அங்கே பாருங்க இருக்கு டிஸ்பிளேல. சொல்லுங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். சில பொம்புள்ளைங்க பேசுற கெட்ட வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அப்பா உள்ள நான் நினைச்சேன் இவர்கள் எல்லாம் புனிதர்கள் தான் நினைச்சேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கணவனார் வாட்ஸ்அப் மெசேஜோட வராரு என்னட்ட, பாஸ்டர் இங்க பாருங்க. ஆனா அந்த அந்த சகோதரி உடுத்து ஒருங்கி போறத பார்த்தா என் தெய்வமே, இது இப்படி பேசணும்னு தோணவே செய்யாது. உண்மையில் அந்த எந்த டிக்ஷனரியிலையும் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மாதிரிப்பட்டவன் விஷம் குடிச்சே செத்து போயிடும். அந்த அளவுக்குரிய கெட்ட வார்த்தையெல்லாம் இங்க பாருங்க. அதெல்லாம் அங்க கீ மூலையே நிப்பாட்டிக்கிடணும். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல இருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம இன்னும் சிலர் என்ன தெரியுமா நினைச்சிருக்கிறது, கெட்ட வார்த்தைன்னு சொன்னா குடிகாரங்க பேசுவாங்க இல்லையா, அது மட்டும் தான் கெட்ட வார்த்தைன்னு. மற்றவங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுறதும் கெட்ட வார்த்தை தான். நேரில் பேசினாலும் சரி, ஃபோனில் பேசினாலும் சரி, அது கெட்ட வார்த்தை தான். மற்றவங்களை பற்றி பேச தேவையில்லைன்னு விட்டுருங்களேன். நம்ம காரியத்தை பார்க்கறது. சிலர் மற்றவங்க பிள்ளைகளை பற்றி பேசுறதுல என்ன உற்சாகம் தெரியுமா? அந்த பிள்ளை பார்த்தியா, அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸை பார்த்தியா, அவள்கிட்ட நடக்கை பார்த்தியா, இதெல்லாம் தான் கெட்ட வார்த்தை. நம்ம நினைக்கிறது இதெல்லாம். நான் அடுத்து ஏன் வருவோம் பாருங்க. கெட்ட வார்த்தைன்னு சொன்னா இந்த குடிச்சுக்கிட்டு ரோட்டில் கிடந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் கெட்ட வார்த்தை தான். மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுறீங்க பார்த்தீங்களா, 4 சுவருக்குள்ளே இருந்து மற்றவங்களுக்கு பற்றி கலைகளையே பேசுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் கெட்ட வார்த்தை தான். இதை நீங்கள் பேச வேண்டாம்னு சொன்னது அதோட நிப்பாட்டல்ல. அடுத்து கீழே வாசிங்க, 29வது வசனத்தை ஃபர்ஸ்ட்லேருந்தே வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு. ரெண்டு பார்ட்டியும் காட்டுது பாருங்க. பொய்யை களைந்தால் மட்டும் போதாது, மெய்யையும் பேசுங்கள். கோபம் கொண்டுட்டீங்கன்னாலும் அது தனியவும் கடவுது. திருடுனா இனி திருடாதேன்னு மட்டும் இல்லை, நீ வேலையும் செய். கெட்ட வார்த்தையை நான் இப்ப விட்டுட்டேன்னு சொல்றதல்ல, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்கன்னா. நம்ம பேசுறத பார்த்தா 4 பேருக்கு பக்தியில விருத்தி உண்டாகணும். இருக்கிற பக்தியும் போயிடக்கூடாது. சரிதானா? நான் இந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் பேசுறது எனக்கு இப்போ ஞாபகத்து வருது. ஒரு வார்த்தை அதில் இருந்து சொல்லிடுறேன்னா, அன்னாளையும் பெனினாளையும் பற்றி பேசினேன் வெள்ளிக்கிழமையில். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெனினாளுக்கு பிள்ளை இருந்துச்சு. பிள்ளை இருந்த இவா பிள்ளை இல்லாதவளை போட்டு பயங்கர டார்ச்சர். என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு யோசித்து பார்க்க நமக்கே தெரியும். காலையில் எழும்பின உடனே பெனினாள் சொல்லியிருப்பா, காப்பி போட்டுட்டு வா, புட்டு கொண்டு வா, இடியாப்பம் கொண்டு வா. இவ சொல்லுவா, எனக்கே முடியலைன்னு சொல்லி. ஏய், பிள்ளைய பிறக்காத உனக்கு என்ன பிள்ளை பத்தைக்கு நான் எவ்வளோ களைப்பில் இருக்கிறேன், போதாதுக்கு இவளை போட்டு பாடா படித்து எடுத்திருப்பா. பெனினாள் சர்ச்சைக்கு போவாள, பெனினாலும் சர்ச்சைக்கு போவா. அன்னாள் சர்ச்சைக்கு போவாள, அன்னாலும் சர்ச்சைக்கு போவா. ரெண்டும் சர்ச்சைக்கு போவோம். பெனினாள் சர்ச்சைக்கு போற அம்மா என்ன தெரியுமா சொல்லி இருக்கணும்,
அதனாலே கவலைப்படாத, உனக்கு பிள்ளை இல்லை பத்தியா? நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்த ஆண்டவர் உனக்கும் பிள்ளையை தருவார்னு ஒரு வார்த்தை சொல்லலை. சர்ச்சைக்கு போவாங்களா? போவாங்க, போவா வருவா, போவா வருவா, அந்த அம்மா போவா வருவா. ஈசாக்குக்கு 20 வருஷம் தாண்டி பிள்ளையை கொடுத்த ஆண்டவர். ராகேலுக்கு பிள்ளையை தாமதமானாலும் கொடுத்த ஆண்டவர். அதனாலே கவலைப்படாத, இந்த வருஷமா நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். எனக்கு பிள்ளை தந்த ஆண்டவர் உனக்கு பிள்ளை தருவார்னு சொல்லல. கெட்ட வார்த்தை பேசாதீங்க, இன்னொரு வார்த்தையை பேசுங்க. பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தையை நீங்க பேசுங்க. கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, ஓகே. இப்ப அந்த 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 பார்ட்டு காலியாக தானே கிடக்குது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாங்க. கல் உலகத்துக்கு கேடுன்னு சொல்லிக்கிட்டு யாரோ ஒருத்தர் அவருக்கு இருந்த 1000 பனைகளை வெட்டி தூர போட்டாராம். யாரு தெரியாதா? ஒன்றும் இல்லை, நம்ம லாக்டவுனில் பாஸ் ஆனவங்களுக்கு தெரியாது. அது கல் இறக்குறது அது பாவம்னு சொல்லிட்டு அவர் வெட்டி போட்டார். சரி, வெட்டி போட்டாச்சு, நிலங்காலியாக கிடக்கு, என்ன வைக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னால் வாயை திறந்தா கெட்ட வார்த்தை வரும். சரி, கெட்ட வார்த்தை இப்போ எடுத்தாச்சு, அடுத்து என்ன வைக்க போறீங்க அந்த ஸ்பாட்டில்? பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு வார்த்தை இருந்தால் அதை பேசுங்க. பாஸ்டர், நான் முன்னால நல்ல சினிமா பாட்டு பாடுவேன், அப்போ உங்களுக்கு பாட தெரியும் தானே? இப்போ என்ன செய்றீங்க? இப்போ ஒண்ணுமே பாடுறதில்ல, தொலைப்பாராண்டவர். நல்ல ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்க, ஆண்டோட நாம உயர்கிற பாடல்களை பாடுங்க, நல்ல வசனம் நிறைந்த பாடல்களை பாடுங்க, ஆவியோடு பாடுங்க, கருத்தோடு பாடுங்க, உள்ளத்திலிருந்து பாடுங்க. என் ஆண்டவர் நம்ம முன் பின்ன 2 பிரிக்கிறார். நான் பேச வந்ததில் பாதி கூட இன்னும் தொடரல. பாருங்க, 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் அப்படியே, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இப்போ முன்னால நம்ம பார்த்தோம், பொய், கோபம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது, திருட்டு, கெட்ட வார்த்தை, இந்த காரியங்கள் கர்த்தர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடுகிறது. நம்ம சில நேரத்தில் மனுஷனை அல்ல, நம்முடைய பேச்சும் வழக்கங்களும் நம்மை நம்பி கர்த்தர் நமக்குள்ளே தந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விடுகிறது. நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவ ஒன்று சொன்னா, நானும் கொடுத்தேன் 2. நமக்கு தான் தோத்து போறதை பிடிக்குமாங்க? தோத்து போறதை பிடிக்குமாங்க? சிலர் அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இந்த வாரம் தான் சண்டையெல்லாம் போட்டுட்டு வந்தேன், இவர் என்ன? நீங்கள் சில நேரத்தில் உள்ளத்தில் பேசுகிறதில்ல எங்களுக்கு கேட்கும் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் சமயம் ஆனால் திட்டுவீங்க பார்த்தீங்களா, அதில் எங்களுக்கு கேட்கும். கிடக்கிறாரு பாரு, முடிக்கிறதுக்கு நேரம் ஆச்சா, இப்போ பாட்டு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதெல்லாம் கேட்க பார்த்துடுங்க. சிலருக்கு இருக்கிறத பார்த்தாலே தெரியும், ஐயோ இது நான் இந்த வாரம் பண்ணிட்டு வந்தது இல்லையா. ஒருத்தன் சொன்னான், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாஸ்டர் நல்லா நான் அடிப்பேன். யாரை? பாஸ்டரே அடிப்பேன். பாஸ்டரை கண்டாலே எனக்கு பிடிக்காது. இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ யாரு தெரியுமா அடிப்பேன்? பாஸ்டரை அடிக்க வரன்னு அடிப்பேன். இவன் ரட்சிக்கப்பட்டாச்சான். இவரை தலைகீழா சூடு தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்கண்டாமா? ரட்சிக்கப்பட்டாச்சான். எல்லாரும் இருக்கிறீங்களா? இருக்கிறவங்க கையை உயர்த்தி வர லேலியா சொல்லுங்க பார்க்கல. லேலோயா. நம்ம பல நேரத்தில் மற்றவர்களை அல்ல, நமக்கு கர்த்தர் தந்த பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்திடுறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனால. 27வது வசனத்தை விட்டுட்டோம் பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும், எல்லாரும் சொல்லுங்க,
இந்த டிஸ்பிளே பார்த்து வாசிங்க பார்க்கலாம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பாருங்க, உங்க வீட்டில் 10 பேர் இருக்கலாம், இல்லைன்னா 5 பேர் இருக்கலாம். எங்கள் வீட்டில் உள்ள கதையை சொல்கிறேன். எங்கள் வீட்டில் 5 பேர் உண்டு. எங்கள் வீட்டில் 5 பேர் உண்டு. எங்கள் வீட்டில் இப்போ சமீபத்தில் ஒரு பூனை 4 குட்டி போட்டுது. யாருக்கு பூனைன்னு தெரியாது, பூனைக்கு தகப்பன் யாருன்னு தெரியாது. மொத்தத்தில் 4 குட்டி போட்டிருக்கு. அது டப்புன்னு வீட்டுக்குள்ளே வந்தது போல இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே குட்டியை போட்டுட்டு அது போயிட்டு பார்த்தாச்சுன்னா கேம்பியானு சத்தம் கேட்குது, குழந்தை அழுத மாதிரி கேட்குது. இங்கே 4 கிடக்குது. சரின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ராத்திரியாக நான் வெளியே வாசலில் கொண்டு வச்சேன். என்னாலும் மனசு கேட்கல, கொஞ்சம் பாலெல்லாம் கொடுத்து விட்டாச்சு. இப்போ நான் பார்க்கும்போதெல்லாம் விரட்டாகும். ஏன்னா வீட்டுக்குள்ள இந்த பூனை என்னன்னா, தாய் பூனை என்ன பார்த்தா ஓடும், ஆனால் இவனும் வரவேற்பாங்க. வீட்டில் 5 அண்ணன் உண்டு. 3 அண்ணன் வரவேற்பு, 2 அண்ணன் எதிர்ப்பு. இன்னைக்கு அது 5 போல கேம்பஸுக்குள்ள தான் கிடக்குது. உங்க வீட்டில் பிசாசை துரத்துகிற 10 பேர் இருக்கலாம். ஒரு ஆளு வரவேற்கிறவங்க இருந்தாச்சுன்னா அவன் வருவான். ரோட்டில் போகிற நாயை உங்க வீட்டில் வளர்க்குற 4 பேர் கல்லை விட்டு எறிங்க, ஒரு ஆள் பிஸ்கட் போட்டு பாருங்க, அது வீட்டுக்கு வரத்தான் செய்யும். வந்துட்டான் பாஸ்டர். யாரு? பிசாசு. எப்படி? அதான் தெரியல, வந்துட்டான தெரியும். யோசித்து பாருங்க, வருவான். நம்ம கதவை திறக்காம அவன் எப்படி வந்தான்? நாம அவனுக்கு டோரை திறந்து வச்சு கொடுத்துக்கிட்டு பிஸ்கட்டை போட்டதே நாம. இப்ப சொல்றான் வந்துட்டான் பாஸ்டர், வந்துட்டான். இப்ப நான் என்ன செய்யறது? அது நீங்க தான் துரத்தணும். முதல்ல கம்பெடுத்து உங்களுக்கு 4 சாத்தணும், அதுக்கப்புறம் தான் துரத்தணும். அது என்னன்னு நல்லா தான் இருந்தேன் பாஸ்டர். ஆனால் கிறிஸ்மஸுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் என் ஃப்ரெண்டு ஒரு குவார்ட்டர் வாங்கி தந்தான். அதில் பாதி குடித்தேன், மொத்த பிசாசு வந்தது. போதுமே. நல்ல கவனிக்க, பிசாசு இடம் கொடுக்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோட வாழ்க்கையில இடம் கொடுக்காம வரமாட்டாங்க. ஆனா நம்ம கண்டிப்பா நம்மிடத்தில் நம்ம உள்ளத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த இடத்துல சிலர் நடிகர்களை வைத்திருப்பாங்க. கையை வைத்தா சிலர் நடிகைகளை வைத்திருப்பாங்க. சோத்திரம் பண்ணிட்டே இருந்தா போதும். இப்போ இயேசு வந்த உடனே நம்ம இவரெல்லாம் வெளியே போயிட்டாரு. இப்போ சில நேரத்தில் இந்த உள்ள பாவத்தை எல்லாம் செஞ்சு இயேசுவையே நீர் வேண்டாம், கொஞ்சம் நேரத்துக்கு அங்கே நின்றுக்கிட, நான் தியேட்டர் வரைக்கும் போயிட்டு வரேன், புதிய படம் இறங்கிருக்கு, பார்த்துட்டு வரேன்னு சொன்னா இயேசு இறங்கி போவார். பிசாசு போனவங்க 7 பேரா வரும், 7 1 8 வரும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே நம்ம இடம் கொடுக்காம பிசாசு நம்ம வாழ்க்கையில வரவே மாட்டான். யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அவனுடைய கை பொம்மையாகவே இருந்தேன், அவனுடைய ஆளுகைக்கு கீழாகவே இருந்தேன் முன் பின். இப்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஸ்பேஸ், அந்த இடத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். முதல்ல என் இயேசு தான் எனக்கு முக்கியம், அவருக்கு தான் கொடுப்பேன். என் வாழ்க்கையில் இருக்கிற இடம் பிசாசு விரும்புகிற ஒன்று. இயேசுவே சொன்னார், இந்த உலகத்துடைய அதிபதி என்னிடத்துல வர்ற அவனுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், அவன் விரும்புகிற எதுவும் எங்களிடத்தில் இல்லை, எங்கள் கேம்பஸில் இல்லை. ஆகையினால் அவன் எங்களை தொட முடியாது. கர்த்தர் விரும்புகிற ஆராதனை எங்கள் எல்லையிலே உண்டு, கர்த்தர் விரும்புகிற பாடல்கள் உண்டு, கர்த்தர் விரும்புகிற சுபாவங்கள் உண்டு. ஆகையினால் எங்களுடைய இடத்தை கர்த்தருக்கே கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கரங்களை அசைச்சு காமிங்க பார்க்கலாம், கையை அசைச்சு வர. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முன்பின் 2க்கு எனக்கு இப்போ வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கர்த்தருக்கு ஒரு கையை தட்டி வர. அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம்.
நல்ல கையை தட்டியா போகிறாமேன்னு சொல்லிருக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் வர்றேன். அதாவது இந்த பார்ட்டை தான் விளக்கி பேசுறதுக்காகவே நான் வந்தேன். இப்போ நேரம் இல்லாததுனால பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை எடுத்து வச்சுட்டு என்ன பார்த்துக்கிடுங்க. எல்லாரும் என்ன கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை இப்போ 2ஆ பிரித்து காட்டுறார். எல்லாரும் என்ன கவனிங்க. தன் வாழ்க்கையை 2 பார்ட்டா பிரித்து ரட்சிக்கப்படுகிறதற்கு முன், கிறிஸ்துவை காண்பதற்கு முன், கிறிஸ்துவை கண்ட பிறகு என்ற 2 பார்ட் அவர் பிரித்து காட்டுறதை வேகமாக நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தேன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நான் முன்னால யார் தெரியுமா? நான் பியூர் யூதனாக்கம், நான் எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், குற்றம் சாட்டப்படாதவன். இதெல்லாம் முன்னால. இப்போ 9வது வசனத்தை வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டு வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுகிறது. இப்ப 2 நீதியை இப்பொழுது 9வது வசனத்தில் சொல்லுகிறார். நான் முன்னால நியாய பிரமாணத்தின் படி உண்டாத நீதி, சுயநீதி. எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனால் உண்டாகிற நீதி. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால என்ன நீதி, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நீதி? தேவனால். சுயநீதினா என்னன்னா சுயமாகவே நீதிகரிச்சுக்கிறது. அவனை விட நான் பரவாயில்லையே, அவளை விட நான் பரவாயில்லையே, என்ன அவன் எல்லாம் எப்படி இருக்கிறான், நான் பரவாயில்ல. ஒருத்தன் லூக்கா 16 ஜெபம் பண்ணான் பார்த்தீங்களா? அவனை போல, அவன் விபச்சாரக்காரன், ஆயக்காரன், அவர்களை போல நான் இல்லாததனால் உண்மை ஸ்தோத்திரம். இதெல்லாம் சுயநீதி. இன்றைக்கும் நாம் சுயத்தில் நீதிகரித்துக் கொள்ளுகிறோமே, ஆனால் அதே போல தெய்வத்துக்கு முன்னால பெரிய பாவம் ஒண்ணும் கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படாதவனுடைய நீதி தான் சுயநீதி. ரட்சிக்கப்படாத, ஏன் தெரியுமா? நான் இங்க பிரசங்க பீடத்தில் ஒரு தனி நபரை பற்றி நான் தாக்குவது கிடையாது. எனக்கு அது விருப்பம் கிடையாது. தனி நபருடைய பேரை உச்சரித்து நான் குறை சொல்வது கிடையாது. அது சுயநீதி. நான் அவர்களை விட நல்லவன் என்று காட்டுவதற்காக ஆண்டவர் எனக்கு இந்த புல்பிட் எனக்கு தரல. தப்பு. எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு அது விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. தம்பி பிராங்க்லின் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. நேத்தைக்கு தப்பு பண்ணிட்டாரு. நேத்தைக்கு ராத்திரி அவர் ஆண்டவரோடு கூட அழுதிருப்பார். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிடுவார். இன்னைக்கு நான் மேடையில் வந்து நேற்றைய தினத்திலே மற்றவர் இருக்கிறார் இல்லையா அப்படின்னு பேசினா தெய்வத்துக்கு முன்னால் யார் குற்றவாளி சொல்லுங்க? அவரா நானா? அன்னைக்கு ஏசு வந்து அவர் போவார், நான் இங்கே கீழே கிடந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். இல்லை, தேவனால் வருகிற நீதி. நான் நிற்கிறது என்கிறது என்னால் உண்டானது அல்ல, என்னை அழைத்த அப்பாவுடைய கிருபை. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதைத்தான் சொல்லுவாங்க, நான் வாழுவது உங்க கிருபை, நான் வளருகிறது உங்க கிருபை, நிலை நிற்கிறது உங்க கிருபை, என்னை பலப்படுத்துகிற கிருபை. கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது விசுவாசத்தினால் உண்டாகிறது. இது தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி. அவர் சொல்லுகிறார், நான் முன்னால என்னுடைய சுயநீதி, இப்போ தேவனால் உண்டாகிற நீதி. உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு சொல்லட்டுமா? இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? 6வது வசனத்துல நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முன்னால, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இவர் சொல்லுவார், டேய் நான் பாவியா? நான் எல்லாம் பாவி கிடையாது.
நான் பரிசுத்தன், நான் நல்லவன். தெய்வத்துக்கு முன்னால வந்த பிறகு என்ன தெரியுமா சொன்னார்? 1 தீமோத்தேயுல இருக்கு, பாவிகளின் பிரதான பாவி நான் தான் சொன்னார். நான் பேசுறது புரிகிறவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நான் உள்ளுக்குள்ளாக நான் பேசுகிறேன். கையை உயர்த்தி கத்தருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். முன் ரட்சிக்கப்பட்ட முன் எனக்கு அதுக்கு இயேசு, நான் நல்லா தானே இருக்கிறேன். எனக்கு அதுக்கு ரட்சிப்பு, நான் நல்லா தானே இருக்கிறேன். குற்றம் சாட்டப்படாதவன். சாகருக்கு முன்னால் எழுதினதாக்கம் தீமோத்தேயுக்கு கடைசியா சொல்றாரு. இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு உலகத்தை அசைத்தவர் சொல்றாரு. செத்து போனவனை உயிரோட எழுப்புனவர் சொல்றாரு. பாவிலேன் பிரதான பாவி நான் தான் சொல்றாரு. அதுக்கப்புறமா சொல்றாரு, என்னை நீதிமானாக மாற்றுகிறது நான் அல்ல, கிருபையே, கர்த்தரே. ஆமென். நீதிமானாக மாறுறது அவருடைய இரத்தத்தினால, அவருடைய வசனத்தினால. ஆகையினால ஒரு மகிமை எனக்கு கிடையாது. எல்லா மகிமையும் அவருக்கே, எல்லா துதியும் அவருக்கே, எல்லா புகழும் அவருக்கே. நம்ம 3 நேரம் ஆகாரம் சாப்பிட்றோம்னா நல்ல சுகர் 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 பேஷண்ட் முட்டாய் கடை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? சுகர் பேஷண்ட் முட்டாய் கடை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? பார்ப்பார், ருசிக்க முடியாது. எல்லாருக்கும் விற்கலாம், நல்லா இருக்கும் நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா ஐயா? ஏன் சுகர்? என் தெய்வ பிள்ளைகளே, எனக்கு தெய்வம் நல்ல ஆகாரத்தை தந்திருப்பாருன்னு சொன்னா அதை அனுபவிப்பதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்னா நினைச்சுக்கிடணும். என்னுடைய நீதி அல்ல, தெய்வத்துடைய கிருபை. அவருடைய நீதியை இப்போ வழங்குகிறவங்க கையை தட்டி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முன்னே சுயத்தையே சார்ந்துட்டு இருப்பேன், பின்னே தெய்வத்தையே சார்ந்து கொண்டிருப்பேன். அதுதான் ஏசாவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான், யாக்கோவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான் இல்லையா? ஏசாவுக்கு ஆடு மாடு இருந்துச்சு, யாக்கோவுக்கு ஆடு மாடு இருந்துச்சு. ஏசா என்ன தெரியுமா சொல்லுவார்? என் கைபலம் இதை உண்டாக்கினது. யாக்கோபு என்ன தெரியுமா சொல்லுவார்? எனக்கு கர்த்தரே தந்ததுன்னு சொல்லுவார். அவன் சுயநீதிக்காரன், இவர் தெய்வ நீதிக்காரர். தெய்வ நீதிக்காரர் நான் உண்டாக்கினது என்று சொல்ல மாட்டார்கள், எனக்கு கர்த்தரே கொடுத்தது என்று சொல்லுவார்கள். அவன் இல்லை 1-2 காரியத்தை டக்கு டக்குன்னு சொல்லி நான் முடித்து விடுகிறேன், நேரமாகி விட்டதனால். 6வது வசனத்தில், பிலிப்பியர்ல வந்துருங்க, 3வது அதிகாரம் 6வது வசனத்தில், பக்தி வைராக்கியன்படி சபையை துன்பப்படுத்தினவன். எங்க? முன்னால நான் சபையை துன்பப்படுத்தினவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன். எல்லாரும் சொல்லுங்க, பக்தி வைராக்கியம் சொல்லுங்க. 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சரி, 13வது வசனம், சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. ரட்சிக்கப்படுறக்க முன்னு பக்தியும் உண்டு, வைராக்கியமும் உண்டு. இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்னு எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்று தான் உண்டு, பின்னானவைகள் எல்லாம் மறந்துடுறேன், எனக்கு வைராக்கியமே ஒன்றும் கிடையாது, என்னுடைய ஒன்றும் கிடையாது, எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ராஜ்யத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு பார்த்து வைத்திருக்கிற என் வீட்டை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் ரட்சிக்கப்பட்ட பின்பு. இதே 3வது அதிகாரத்தை 1-2 பக்கங்களை எழுதி வச்சேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பின்னால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றம், முன்பும் பின்பும். அவர் சொல்றார், நான் யார் தெரியுமா? நான் விருத்த சேதனம் அடைந்தவன், சரீரத்தின்படி என்னென்ன பிரமாணம் நிறைவேற்ற அத்தனையும் செய்து நிறைவேற்றி விட்டு இப்ப எல்லாத்தையும் சொல்றாரு, இதெல்லாம் நஷ்டம், குப்பை. 3வது அதிகாரத்தை ஒன்று வீட்டில் போய் வாசித்து பாருங்கன்னா, வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட் அங்கே புரியும். ஆழமாக டீப்பாக வாசித்து பார்த்தீங்கன்னா முன் பின்னனை நம்ம 2ஆக பிரிக்கலாம். மாம்சத்தின்படி நம்பிக்கை வைத்த காலம், கிறிஸ்துவின் நீதியை சார்ந்த காலம். கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்படி முடிக்கிறார். 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களுடைய தேவன் அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எவர்கள்?
இந்த சுயநீதின்னு ஒரு கூட்டம் சொன்னேன் இல்லையா, இவர்களுடைய முடிவு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவர்களுடைய முடிவு, அவருடைய தேவன் யாரு? மத்திய பிரதேசம். வயிறு யோசித்து பாருங்க. அவங்களுக்கு தெய்வம் யாருன்னு கேட்டா ஒரு முழம் கூட கிடையாது, உருப்படியா. இதுதான் அவங்களுக்கு தெய்வம். ஆராதனைக்கு ஏன் வரல? வயிறு நிரம்ப இருக்கு. எனக்கு வேலைக்கு போனேன். ஐயா, இனி இருக்கிற காலத்தில் அது ஊழியம் செய்யப்படாதா? அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ என் பொழப்பை பார்க்கணும். அவர்கள் என்று ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார், நாம் என்று ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார். இது இந்த ரட்சிப்புக்கு முன்னால உள்ளவர்கள், அவர்கள் எதை பற்றியே சிந்திப்பார்கள். அவர்கள் மகிமை, லட்சிய, பூமிக்கு அடுத்தவைகளே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அது ரட்சிக்கப்படுவதற்கு முன். ரட்சிக்கப்பட்ட பின் 20வது வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ரட்சிக்கப்படுவதற்கு முன் வயிறுக்காக ஓடினோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு ராஜ்யத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட முன்பின் ரெண்டுக்கும் எனக்கு அர்த்தம் புரிஞ்சன்னு சொல்லுகிறவங்க மட்டும் உங்கள் கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு புரிஞ்சன்னு சொல்லுகிறவங்க கையை அசைச்சு அப்பாவுக்கு வர லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இதைத்தான் பவுல் எங்கே சொல்கிறாருன்னா, ஒனேசிமாவை பார்த்து சொல்கிறார். முன் பிரயோஜனம் இல்லாதவன், முன் தன்னுடைய காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தவன், இப்பொழுதோ எனக்கும் உமக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், இவங்களை நான் ரட்சித்ததுனால நான் மகிழுகிறேன். ஏன்? பிரயோஜனம் உள்ளவர்கள். இவங்களை நான் ரட்சித்ததுக்காக நான் களி கூறுகிறேன். ஏன்? இவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள். முன்னால சபையை துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு சபையை கட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்ம பார்த்து சொல்லணும், இவங்க சுவிசேஷத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள், இவர்கள் சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள், இவர்கள் ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள், இவர்கள் ஊழியர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள், இவர்கள் தெய்வ ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள். அப்படின்னு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும். முன்னால எப்படினாலும் இருந்திருக்கலாம், என்னை பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றும் என்று சொல்லலாம். எல்லாரும் அப்படி எழுத நிற்கலாமா? அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. நான் இந்த பாடலை ஒரு பாடலாக அல்ல, ஒரு அர்ப்பணிப்பாக சொல்ல போகிறேன். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் ஒரு மாற்றம் இல்லாதவனாக, ஒரு பிரயோஜனமற்றவனாக இருப்பேனே. ஆனால் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். இதுவரைக்கும் சுயத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், சுய நீதியை ஓகே என்று சொல்லி கொண்டிருந்தேன். இனி தேவ நீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி உங்க வலது கரத்தை முடிஞ்சா உயர்த்துங்க, அல்லது 2 கைகளை விரித்து நான் மாறணும் ஆண்டவரே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கு இங்கு வேண்டாமே, பதவிகள் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரம். ஆண்டவர் என்னை
நம்மளை தேடி வர்றாரு. இவர்களை ரட்சித்தது பிரயோஜனப்படுவார்கள் என்று சொல்லி, கிருபைகளை தந்தது இவர்களை பிரயோஜனப்படுவார்கள் என்று சொல்லி, முன் போலேயே வாழ்ந்து கொண்டிருப்பேனே. ஆனால் அழைத்தவரே, அழைத்தவரே, விமர்சன உதடுகள், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரம். அழைத்தவரே, அழைத்தவரே, பிரயோஜனமற்ற வாழ்க்கை வேண்டாமா. நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நற்கிரியை என்னில் அவர் தொடங்கியவர், அதற்கு நற்கிரியை தொடங்கி இருக்கிறாருங்க. அதனால் நான் செய்து முடிக்கணும்ப்பா. அழைத்த நாள் முதல், அழைத்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலும் உம் கைப்பிடி இறுக்கம் குறையவில்லை. அழைத்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலும் உம் கைப்பிடி இறுக்கம். கைகளை உயர்த்தி சொல்ல, அழைத்தவரே, 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 என் ஊழிய அடித்தளமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழிய அடித்தளமே. என் வெகுமதி நீர்தானே, என் வெகுமதி நீர்தானே. அழைத்தவரே, அழைத்தவரே, இயேசுவே, எங்கள் ராஜாவே, பிரயோஜனப்படுவார் என்று அல்லவோ அழைத்தீர், பயன்படுவீர் என்று அல்லவோ ரட்சித்தீர். ஒரு ஒனேசுமிலே பயனுள்ளவனாய் மாற முடியும்னு சொன்னான். நான் இன்னும் மாறாம இருக்கிறேனேப்பா, என்னை மாற்றும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் என்னை மாற்றட்டும், உங்க பிரசன்னம் எங்கள் சபையை மாற்றட்டும். நாங்கள் முன்பு வாழ்ந்த வாழ்க்கை இனி வேண்டாம், பின்புள்ள ஒரு வாழ்க்கை
கர்த்தருடைய நாம மகிமைக்காக, கர்த்தருக்காகவே அழைத்தவரே என் ஊழிய ஆடி தழவே. அழைத்தவரே தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் எங்களை புதிதாக்குகிறவர், எங்களை புதிதாக்குகிறவர், புதிய வாழ்க்கைக்கு நேராய் திருப்புகிறவர், எங்களை சுத்திகரிக்கிறவர். எங்களில் இருக்கிற சுய நீதிகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தினால் உண்டாகிற தெய்வ நீதி சிருஷ்டிக்கப்படட்டுமே. என் வெகுமதி நீர்தானே, என் வெகுமதி நீர்தானே. கர்த்தருக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறது லேசான காரியங்க. ஒரே நாளையில நம்ம வாழ்க்கையை மாத்திர முடியும். ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறது, இனியும் ரட்சிக்கப்படுவதற்கு முன் வாழ்ந்த வாழ்க்கை வாழ வேண்டாம், பின்னால ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. எல்லாரும் கண்களை மூடும் போது கடைசியா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நிற்கும் போது எத்தனை பேர் விரும்புகிறீங்க, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன் வாழ்ந்த வாழ்க்கை